கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் பக்தி, காட்லினஸ். இன்றைக்கு பக்தி மிகவும் அவசியமாக இருக்கிறது. பக்தி உள்ளவர்கள் இக்காலகட்டத்திலே குறைவாக காணப்படுகிறார்கள். வீணான பக்தி அதிகமாக இருக்கிறது. வீணான பக்தி உள்ளவர்கள் வீணராய் போவார்கள். பரிசுத்த வேதாகமம் பக்தி உள்ளவனை பற்றி என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 4:3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று தாவீது குறிப்பிட்டிருக்கிறார். The Lord has set apart him that is godly for himself. பக்தி உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தாவீதுக்கு இந்த விதமான அசையாத நம்பிக்கை இருந்தது. தாவீது ஒரு பக்தியுள்ள ஒரு மகனாக இருந்தார். நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? பக்தியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை தேர்வு செய்வார். நீங்கள் ஒருவேளை அறியாமல் தொழுது கொண்டு வரலாம். தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டு வரலாம். அது அறியாமல் நீங்கள் செய்கிற காரியம். தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தை நீங்கள் அடைய முடியும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். அந்த எகிப்தியன் அவனுடைய கைகளில் இருந்து 2வது முறையாக அவன் விலைக்கு வாங்குகின்றான். அடிமையாக யோசேப்பு விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களை தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அவன் காரிய சித்தி உள்ள ஒரு மனுஷனாக மாறினான். அவனுடைய எஜமான் வீட்டிலே அவன் மிகவும் உண்மை உத்தமுள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு அநேகர் உண்மை இல்லாமல் புறம்பே தள்ளப்படுகிறார்கள். அன்பானவர்களே, உங்களை ஒருவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் அந்த வீட்டிலே நீங்கள் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களை சோதிப்பதற்காக உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் ஒரு மோதிரத்தை கழட்டி வைத்து விடலாம், அல்லது பணத்தை கீழே போட்டு விடலாம். நீங்கள் எடுக்கிறீர்களா என உங்களை சோதிப்பதற்காக அதை செய்திருக்கக்கூடும். நீங்களும் அதை இச்சித்து தன்னுடைய எஜமான் ஏதோ மறந்து விட்டார் மோதிரத்தை என்று சொல்லி அதை எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றார், அல்லது அந்த பணத்தை
கீழே மறந்து போட்டு விட்டார் என்று எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் குற்றவாளியாக உங்களுடைய எஜமானுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த வேலையிலிருந்து நீங்கள் தள்ளுபடியாவீர்கள். இங்கே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டிருந்த போதிலும் அவன் உண்மை உத்தமுள்ள ஒரு மனுஷனாக அந்த எகிப்தியனுடைய வீட்டிலே இருந்தான். அந்த எகிப்தியன் அவனை முழுவதற்கும் எஜமானாக மாற்றினான். தன்னுடைய வீட்டிற்கே விசாரணைக்காரனாக மாற்றுகிறான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. காரணம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் கண்டுகொண்டான். என்ன ஆச்சரியம் என்று பார்த்தீர்களா? தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வீட்டிலே தேவனை அறிந்த ஒரு மனுஷன் போகும்போது அந்த வீட்டிற்கே ரட்சிப்பு கடந்து செல்லுகிறது. அன்பானவர்களே, இதை குறித்து நீங்கள் யோசித்தது உண்டா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறார், இவ்வளவுதானா உங்களுடைய பிள்ளைகள்? இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? வரிசையாக 7 பிள்ளைகளுமே அனுப்பிவிட்டார். இந்த 7 பிள்ளைகளுமே தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். உடனே வேறு யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லும்போது, ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவனை ஆள் அனுப்பி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அவன் அழைப்பிக்கப்பட்டான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்போது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னார். உடனே அவன் எழுந்து தாவீதை அபிஷேகம் செய்கிறான். அன்பானவர்களே, தேவனுடைய தேர்வு எப்படிப்பட்ட ஒரு தேர்வாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி, மாடு மேய்த்து கொண்டிருந்தாலும் சரி, அவன் காலேஜில் படித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு காவலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தாலே பொறுமையை தள்ளப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் பக்தி உள்ளவனாக இருப்பான் என்றால் கர்த்தர் அவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். லூக்கா 5வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயக்காரனை தேர்வு செய்கிறார். இந்த மத்தேயு இயேசுவை தேர்வு செய்யவில்லை, இயேசுதான் மத்தேயை தேர்வு செய்கிறார் என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம் 27-28 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறான். நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் நாங்கள் போய் ஒப்பு கொடுத்துட்டு பின்னே வருகிறோம், அல்லது என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அனுமதி கேட்டு விட்டு நாங்கள் வருகிறோம், தாய் தகப்பனிடத்தில் பெர்மிஷன் கேட்க வேண்டும், அல்லது இந்த வேலையை கொடுத்த எஜமானுக்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்க வேண்டும். இவன் எதையும் கேட்கவில்லை. மத்தேயு அழைத்த உடனே அவருக்கு பின் சென்று அப்படியே எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றார். ஒப்பு கொடுத்தல் என்றால் இப்படித்தான் வர வேண்டும். அனுமதி பெற்று வருவது ஒப்பு கொடுத்தலே அல்ல, அழைத்த உடனே வர வேண்டும். சீஷர்கள் எல்லோருமே அப்படித்தான் வந்தார்கள். மத்தேயும் தன்னை அந்த விதமாக அப்படியாக ஒப்பு கொடுத்தார். மத்தேயு ஒரு ஆயக்காரனாக இருந்தான், ஆனால் அவன் ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். உடனே அழைத்த உடனே தேவ சத்தம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று ஆவலோடு இருந்த அவன் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷத்தை அநேகருக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக ஒரு பெரிய விருந்து செய்து வித்தான். இயேசுவை அழைத்து சீஷர்களோடு கூட இயேசு அந்த விருந்திலே கலந்து கொண்டார். நான் இயேசுவை பின்னே ஊழியம் செய்ய போகிறேன் என்று விருந்து வைத்தான். எப்படி எலியா எலிசாவை தேர்வு செய்யும் போது அவன் 12 ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தான். அந்த ஏர் மாடுகளை பிடித்து அடித்து விருந்து வைத்து
எலியாவின் பிறகாக ஊழியத்துக்கு சென்றான் எலிசா. அதை போல இயேசுவுக்கு பின்பாக ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ஒரு பெரிய விருந்து செய்து ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் எவ்விதமாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த அருமையான தாசர்களைப் போல பக்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை நிச்சயமாக தேர்வு செய்வார். இரண்டாவது, நாம் பக்தியாக இருக்கிறோம், நல்லதுதான். மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் செயல்பட வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. என் அளவிலே நான் அந்த பக்தியை வைத்து இருப்பேன் என்றால் ஒரு தாளந்தை பெற்றவனாகவே இருப்பேன். என்னுடைய தாளந்துகளை நான் பெருக்கி காட்ட வேண்டும். மற்றவர்களும் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ரோமர் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. அவங்க பலவீனங்களை நாம் தாங்க வேண்டுமா? என்னுடைய பக்தி அவர்களிடத்தில் இல்லையே என்று நாம் குறை சொல்லக்கூடாது. ஒருவேளை அவர்கள் பலவீனமாக இருக்கலாம். அந்த பலவீனத்தை நாம் தாங்க வேண்டும். பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாக நடக்கக்கூடாது என்று பவுலடிகளால் எழுதியிருக்கிறார். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். Let every one of us please his neighbor for his good to edification. மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும். அவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். அந்த விதமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நடக்க பிரயாசப்படுங்கள். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த வேதாகமும் அந்த விதமாக எதிர்பார்க்கிறது. ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் நடக்க வேண்டும். நம்மாலே ஒருவர் பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து விலகி போய்விடவும் கூடாது. அவர் நிலைத்திருக்க வேண்டும். நம்மை பார்த்து இன்னும் அவர் பக்தி விருத்தி அடைய வேண்டும். தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபம் இன்று வரை நாம் எல்லோருமே அவரை போல ஜெபிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். 3 முறை என்ன, 5 முறை ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அதிகமாக முயற்சி எடுக்கிறோம். ஆக ஒருவருடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய ஜெப வாழ்க்கையை தூண்டுகிறதாக இருக்கிறது. அந்த விதமாக நம்மை பார்த்து பக்தி விருத்தி மற்றவர்கள் அடைய வேண்டும். ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அவர் தமக்கே பிரியமாக நடக்கவில்லை. பிதாவின் சித்தம் செய்கிறவராக ஒவ்வொரு நாளும் நடந்தார். தேவனை பிரியப்படுத்தினார். அவர் தமக்காக வாழவில்லை, நமக்காக வாழ்ந்தார். பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக வாழ்ந்தார். அதே போல நாமும் பிறருடைய நன்மைகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்ற வசனத்தின்படியாக பிறருக்கான காரியங்களை நாம் சிந்திக்கும் போது நமக்கான காரியங்கள் தேவ சமூகத்திலே அது இயற்கையாகவே நடைபெறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேத பிரமாணத்தின்படி நடந்த அனனியாவை பரிசுத்த வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த அனனியா மிகவும் ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 12-13 வசனங்கள். அப்போது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். அனனியாவை பற்றி சொல்லும்போது இந்த அனனியா வேத பிரமாணத்தின்படியே நடந்த ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுலை வழிநடத்தினவன். அவன் மிக ஒரு சிறப்பான ஒரு மனுஷனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அங்கே குடியிருக்கக்கூடிய அந்த யூதர்கள் மத்தியிலே இந்த அனனியா நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். நல்லவன் என்று சாட்சி பெற்றவராக இருந்தார்.
இன்றைக்கு சமுதாயத்தில் நற்சாட்சி என்பது மிக அவசியம். உங்களை குறித்து நீங்களே சாட்சி சொன்னால் அந்த சாட்சி மெய்யாயிராது. மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். ஆக அதுதான் நற்சாட்சி. அந்த நற்சாட்சியை பெற்றவனாக இந்த அனனியா வாழ்ந்திருக்கிறார். சவுலை நோக்கி பார்வையடைவாக என்று சொன்னார். அந்த நேரத்திலே அவன் பார்வையடைந்தான். உடனே திருமுழுக்கு பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய சபையில் இணைக்கப்பட்டான். தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். சபைகளை பாழாக்கி கொண்டிருந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு விசேஷ அப்போஸ்தலனாக அவர் மாற்றப்படுகிறதை நாம் அறிகிறோம். அவராலே ஆசிய முழுமைக்கும் சுவிசேஷம் பரப்பப்பட்டது, அநேக சபைகள் ஏற்படுத்தப்பட்டது என்றெல்லாம் நாம் புதிய ஏற்பாட்டிலே படித்து தெரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 19வது வசனம். அவர் சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். எதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அதை செய்தார்? அவர்களுடைய பக்தி விருத்திக்காக அதை செய்தார். உங்களுடைய பக்தி விருத்திக்காக அதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம் எதை செய்தாலும் சபையாருக்காக நாம் செய்ய வேண்டும். சபையார் பக்தி விருத்தி அடைய வேண்டும். மற்றவர்கள் நம்மை போல மாற வேண்டும். நம் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். நம் மூலமாக ஒருவரும் பின்னிட்டு போய்விடக் கூடாது. நம்முடைய பலவீனத்தினாலே ஒருவரும் தள்ளுண்டு போய்விடக் கூடாது. மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12-13 வசனங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இது தேவனுடைய உன்னதமான திட்டம். முதல் நூற்றாண்டிலே சபை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலே எருசலேமிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக இந்த சுவிசேஷ ஊழிய வேலைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை, அந்த ஒரே சபை, முதல் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரே சபை கிறிஸ்துவின் சபை. அது எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம், அந்த சரீரத்திலே நாம் எல்லோருமே அங்கங்களாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும், பக்தியிலே வளர வேண்டும் என்பதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை, அந்த 12 பேர், ஒருவன் யூதாஸாக போனான், அவனுக்கு பதிலாக சீட்டு போட்டு மத்தியாவை தேர்வு செய்தார்கள். விசேஷித்த அப்போஸ்தலன் பவுல், ஆக 13 பேர் மொத்தம். இவர்களை தவிர வேற அப்போஸ்தலர்கள் இல்லை. ஏனென்றால் இன்று அப்போஸ்தலர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் இவர்கள் மாத்திரம்தான். விசேஷித்த அப்போஸ்தலனாகிய பவுல், வேறு அப்போஸ்தலர்கள் ஏற்பட்டதாக பைபிளில் எங்கேயுமே ஆதாரம் இல்லை. அந்த அப்போஸ்தலர்கள் மரித்ததுக்கு அப்புறமாக மறுபடியும் அவர்கள் ஒரு அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று வேதாகம் எங்கும் பேசவில்லை. ஆக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சபையிலே மூப்பர்கள், உதவிக்காரர்கள், சுவிசேஷகர்கள், இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறோம் போதகர்கள், இவர்களை எல்லாம் ஏற்படுத்தினார். எதற்காக? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும், நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இது தேவனுடைய உன்னதமான திட்டமாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இந்த திட்டத்தின்படியாக உங்கள் சபையானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா? எங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டது லண்டனிலிருந்து வந்தது.
எங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டது செலோனிலிருந்து வந்தது, எங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தது, எங்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டது அமெரிக்காவிலிருந்து வந்தது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது வேதாகமத்தின்படியான சபையே அல்ல. உங்களுடைய சபை கிறிஸ்து இயேசுவினாலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறதா? அது எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டபடியாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையிலே நீங்கள் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த சபைக்கு நான் எப்படி அங்கே போக முடியும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். வேதாகமத்தின்படியாக எங்கே 2-3 பேர்கள் அந்த சபையின்படியாக மாதிரியின்படியாக நீங்கள் கூடுவீர்களோ அங்கே கிறிஸ்துவின் சபை உருவாகிறது, அங்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். அந்த சபையிலே அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்க வேண்டும், தீர்க்கதரிசன காரியங்கள் போதனைகள் அங்கே இருக்க வேண்டும், சுவிசேஷ பணி நடைபெற வேண்டும், போதகர்கள் இருக்க வேண்டும், மூப்பர்கள் இருக்க வேண்டும், உதவிக்காரர்கள் இருக்க வேண்டும். இப்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சபையானது வளர்ச்சி அடைய வேண்டும். வேதாகமத்தின்படியாக இந்த சபையை நீங்கள் துவக்குங்கள். இதனாலே சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்போது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி சபை வளர்ந்தது என்று பார்த்தீர்களா? வேதாகமத்தின்படியான சபை ஆரம்பமாகும் போது அது நிச்சயமாக பிதாவாகிய தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போது யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகள் எங்கும் சபைகள் எழும்ப ஆரம்பித்தது, சபைகள் சமாதானம் பெற்றது, பக்தி விருத்தி அடைந்தது, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அங்கே காணப்பட்டது, பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட நடந்து பெருகின என வேதம் சொல்கிறது. இந்த விதமாக உங்கள் பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை வளர்ந்து பெருக வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறது. அந்த சபையிலே நீங்கள் அங்கங்களாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். இப்படி பக்தி உள்ளவர்களை தேவன் தேர்வு செய்கிறார் என்று பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே 11லிருந்து 13 முடிய நாம் பார்க்கும்பொழுது பவுல் தெசலோனிக்க சபையாரை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக்கும்படி செய்யுங்கள். Wherefore comfort one another and edify one another even as also you do. நீங்க எதை செய்யறீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யுங்க என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்க செய்கிறீங்களா? பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்கிறீங்களா? அதை சபையிலே செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த விதமான காரியம் நடைபெறும் என்றால் சபையானது பக்தி விருத்தி அடையும். கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவிலே அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். இதை ஒவ்வொரு சபையும் செய்ய வேண்டும். மற்றவர்களை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். சபைக்கு கடந்து சொல்கிறோம், அருகாமையிலே யார் உட்கார்ந்து இருக்கிறார்? ஏன் இன்று அவர் வரவில்லை? அவருக்கு என்ன ஆனது? உடம்பு சரியில்லாமல் இருப்பாரோ? அந்த சபையை ஆராதனை முடிந்த உடனே அவர் வீட்டுக்கு கடந்து செல்ல வேண்டும். ஒருவேளை அவர் சுகவீனமாக இருப்பார் என்றால் நீங்கள் போய் பார்க்கும்போது அவர் சந்தோஷம் அடைவார். எனக்கு சற்று சுகவீனமாக இருந்தது, அதனாலே நான் ஆராதனைக்கு வர முடியவில்லை. ஏன் நீங்கள் வரவில்லை என்று தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வார். என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். எப்பொழுது உம்மை விசாரிக்க வந்தோம் ஆண்டவரே என்று சொல்வீர்கள். இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திலே ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். உங்களுக்குள்ளே பிரயாசப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அன்றையும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள்.
இன்னைக்கு ஊழியக்காரர்கள், ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்குள்ளே ரொம்ப பிரயாசப்படுகிறார்கள். உங்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். ஊழியக்காரர்கள் தான் விசுவாசிகளை நாடி தேடி ஓடுகிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். நீங்கள் அவர்களை நலம் விசாரித்தீர்களா? நீங்களும் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறார்களே, அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க சொல்லக்கூடிய புத்திமதியான வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்போதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், கர்த்தராலே நியமிக்கப்பட்டவர்கள், மந்தையின் மேய்ப்பொருளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆடுகளாகிய நீங்கள் மேய்ப்பொருளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சமாதான குறைவு எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. ஒரு நாடும் வீடும் சமாதானம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் சமாதானம் கிடைக்கும். சமாதானம் சந்தோஷத்தை கொண்டு வரும். சமாதானம் நீடிய பொறுமையை கொண்டு வரும். சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலே நித்தியத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். சமாதானத்தோடு வாழ பிரயாசப்படுங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நல்ல வார்த்தைகளை பேசி பழகுங்க. கெட்ட வார்த்தையை வரக்கூடாது. ஒரே ஊற்று தண்ணீர் தித்திப்பும் கசப்புமான காரியங்களை கொடுக்குமா? கொடுக்காதே. அப்போ அந்த ஊற்று நீர் எப்படி சுரக்குமோ அதை போல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் நலமானவைகளை பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒண்ணுமே வாயிலிருந்து வரக்கூடாது. நம்முடைய சுபாவம் முன்னே இருக்கலாம், அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போடுங்கள். சிலுவையிலே தூக்கி ஆணி அடியுங்கள். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு, நடக்கை எல்லாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் நலமாக இருக்கும். கடைசியாக இந்த அன்பு பக்தியை விருத்தியை உண்டாக்கும். மற்றவைகள் எல்லாமே ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். We know that we all have knowledge. The knowledge puffs up, but charity edifies. அன்புதான் பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த அன்பை பற்றி கொள்ளுங்கள். அறிவு இருமாப்பத்தான் உண்டு பண்ணும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருத்தவன் சமாதானத்தை இழந்து விடுவான். அறிவு தன்னுடைய வாழ்க்கையிலே இருமாப்பை தான் கொண்டு வரும். ஆனால் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பக்திக்குரிய காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் பேசும்படியாக நீர் உதவி செய்த தயவிற்காக ஸ்தோத்திரம். பக்தி உள்ளவர்களை உமக்காக நீர் தேர்வு செய்கிறேன். யோசேப்பை தேர்வு செய்தேன், தாவீதை தேர்வு செய்தேன், அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தேன். அதே போல எங்களையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிந்து கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் உம்மாலே தெரிந்து கொள்ளப்படவும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் அவர்கள் நிறைவாக செய்து கணக்கில்லா ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். May God bless you all.